ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. சார்தாம் யாத்திரா, உத்தரகாண்டோட சார்தாம் யாத்திராவில் நம்ம பார்க்கக்கூடிய யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் ஆகிய உள்ளடங்கிய இந்த 4 திருத்தலங்களை தான் நம்ம சார்தாம் யாத்திரா, உத்தரகாண்டோட சார்தாம் யாத்திரா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுக்கான பதிவு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கலாம் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சார்தாம் யாத்திராலேயே கேதார்நாத் மலை பகுதியில் நம்ம பயணம் செஞ்சு 22 கிலோமீட்டர் நடைப்பயணமாகவும், அப்படி இல்லை அப்படின்னா குதிரை, அப்படி இல்லைன்னா டோலி மூலியமாகவும் நம்ம போகலாம். அப்படி போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். ஆனால் சீனியர் சிட்டிசன்ஸ், அது போக ஃபேமிலியோட வரவங்களால் அப்படி போக முடியல அப்படின்னா ஹெலிபேட் வசதி இருக்குங்க. அந்த ஹெலிபேட் வசதியை எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இப்போ கேதார்நாத்தோட ஹெலிபேட் சர்வீசஸ் ஓப்பன் ஆகிடுதுங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா வெப்சைட்ஸ் உங்களுக்கு ஹெலிபேட், கேதார்நாத்தோட ஹெலிபேட் டிக்கெட்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் நம்பக்கூடாதுங்க. ஒரே ஒரு வெப்சைட்ஸ் தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐஆர்சிடிசி ஹெலியாத்ரா அப்படிங்கிற இந்த வெப்சைட்ஸ், இதுக்குள்ளே போய் நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணலாம். பண்ணுறப்ப உங்களுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி கிடைக்குங்க. இதுதான் வந்துட்டு ரைட்டான ப்ரொசீஜர் அண்ட் ரைட்டான வெப்சைட். சரி, இதை இந்த வெப்சைட்டில் தான் நம்ம புக் பண்ணணுமா, டைரெக்டாக புக் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக நம்ம புக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் அவைலபிலிட்டி இல்லை, உங்களுக்கு அங்கே போகிறப்ப க்யூ பயங்கரமாக இருக்குங்க. அந்த க்யூவில் நின்று உங்களால் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றப்ப மறுநாள் கிடைக்கலாம், இல்லைனா அந்த வீக்கில் ஏதோ ஒரு நாள் கிடைக்கலாம். அப்போ நீங்கள் அத்தனை நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இது இருந்துச்சு, நீங்கள் ஆன்லைனில் பண்ணி புக் டிக்கெட் கன்ஃபார்மில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் த டேஸ் கம்மியாகுங்க. அது ஒன்று தான் இங்கே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸே. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமே அது ஒன்று தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் ஹெலிபேட் உங்கள் சீனியர் சிட்டிசன் அல்லது ஃபேமிலியோடு போகிறவங்க, இல்லை நாங்கள் குதிரை மற்றும் டோலி அல்லது வாக்கபிளில் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு வெப்சைட்டையும் போய் நீங்கள் நம்பிடாதீங்க. அது எல்லாமே ஃபேக் வெப்சைட் தான். ஓகேங்களா? அதை சொல்கிறதுக்காக தான். அதோட நேம்ஸ் இன்னும் 2-3 வெப்சைட் நேம் இருக்குது. பட் நான் வீடியோவில் கொடுக்க வேணான்றதுக்காக ஒரிஜினல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஐஆர்சிடிசி ஹெலியாத்ராவில் இந்த பக்கம் பாருங்கள், உத்தரகாண்டோட சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளோட அவங்களோட அந்த சீல், அதுக்கப்புறம் இந்த ஐஆர்சிடிசி ஹெலியாத்ரா, இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஒரிஜினலான வெப்சைட். இதோட லிங்க்கு பாருங்கள், heliatra.irctc.co.in இருக்கும். ப்ரொசீஜர் ஆதார் ப்ளஸ் மொபைல் நம்பருக்கு ஓடிபி அந்த ஓடிபி நீங்கள் அதில் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான வெப்சைட் ஃபார் புக்கிங் ஹெலியாத்ரா ஃபார் கேதார்நாத். நடைப்பயணமாக போகிறவங்களும் இருக்காங்க, டோலி மூலயமா போகிறவங்களும் இருக்காங்க, குதிரை மூலயமா போகிறவங்களும் இருக்காங்க. இல்லைங்க, எங்களுக்கு அமௌண்ட் ப்ராப்ளம் இல்லை, பட் ஹெலியாத்ரா புக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே சௌகரியமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் போய் சேவிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹெலியாத்ரா புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் த டேஸ் ப்ளஸ் உங்களுடைய ட்ராவல்ஸ்க்கான டிக்கெட் புக்கிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த ஒரு ஏஜெண்ட்டையும் நீங்கள் நம்பி ஏமாந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க. இது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேதார்நாத் போகிறதா இருந்துச்சுன்னா, டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அன்றாடம் கேதார்நாத்தோட ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் ஓப்பனிங், அதோட ஸ்டேட்டஸ் வித் அங்கே இருக்கக்கூடிய
கிளைமேட்டோட ஸ்டேட்டஸை நான் உங்களுக்கு டெய்லி வீடியோவாக கொடுப்பேங்க. கேதார்நாத் பற்றி ஃபுல் வீடியோஸ் இதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் திஸ் திங் ஹெலி யாத்திராவுக்கு நீங்கள் புக் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது எப்போ தரிசனம் ஓப்பன் ஆகும்னா சித்திரை மாதம் வரக்கூடிய அட்சய திருதி மறுநாளில் இருந்து தீபாவளி மறுநாள் வரைக்கும் இது ஓப்பனில் இருக்குங்க. ஹெலிபேடுக்கும் அந்த டிக்கெட்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெப்சைட்டில். ஏதாவது ஒன்றுனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மேபி போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். இதோ கேதார்நாத்தோட டெய்லி அப்டேட்ஸ், கேதார்நாத் மட்டும் இல்லை சார்தாமோட டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு ஏப்ரல்லேருந்து தீபாவளி வரைக்கும் நான் ரெகுலராக ப்ரொவைட்